ஈரானோட பிளான் பி தயாராயிருச்சு. கமேனிக்கு அப்புறமா லாரிஜானியோட கதை முடிஞ்சிருச்சு. என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்ட 17 நாட்களுக்கு அப்புறமா அந்நாட்டோட பாதுகாப்பு சபை தலைவர் அலி லாரிஜானியும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காரு. ஈரானோட இரண்டாவது சக்தி வாய்ந்த தலைவரா கருதப்பட்ட லாரிஜானியோட மரணத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு பெரிய வெற்றியா கொண்டாடுறாங்க. போரோட தொடக்கத்தில இருந்தே கமேனி, முகமது பக்பூர் உள்ளிட்ட முக்கிய ராணுவ தளபதிகள் மற்றும் அமைச்சர்களை இஸ்ரேல் குறிவச்சு அழிச்சு வருது. உயர்மட்ட தலைவர்களோட இந்த தொடர் படுகொலைகள் ஈரானுக்கு பின்னடைவா தெரிஞ்சாலும் அது ஈரானிய அரசியல் வீழ்த்தாது அப்படின்னும், மாறா போற மேலும் நீட்டிக்கவே உதவும் அப்படின்னும் அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த தலைவர்களோட படுகொலைகள் இறுதியில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பாதகமா முடிய வாய்ப்பு இருக்காம். ஏன்னா இப்படி கொல்லப்பட்டவர்களுக்கு பின்னாடி புதிய தலைவர்களை பற்றிய உளவு தகவல்கள் அமெரிக்கா கிட்ட குறைவாவே இருக்காம். முந்தையவர்களை விட அதிக தீவிர போக்கு கொண்டவர்களா இருக்கக்கூடும் அப்படின்னும், இத்தகைய தாக்குதல்கள் ஈரான் மக்கள் மத்தியில் அரசுக்கு ஆதரவான அனுதாபத்தை உருவாக்கி இருக்கு, போராட்டங்களை ஒடுக்கி இருக்குன்னு சொல்றாங்க. அனைத்து தலைவர்களோட தகவலையும் தூண்டிவிட முடியாது அப்படின்னும் உளவுத்துறை நிபுணர்கள் கூறுவது போல இந்த செயல்கள் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகளை பறித்து எதிர்காலத்துல மறைமுக போர்கள் மூலம் பேரழிவை ஏற்படுத்த வழிவகுக்கும்னு சொல்றாங்க.